எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்குத்தான் அந்த பிரச்சனையால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பது தெரியும். வெளியிருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை மிகவும் சாதாரண பிரச்சனையாக தெரியும். ஆனால் அதை அனுபவிப்பவர்களுக்குத்தான் அதனுடைய கொடூரம் என்பது தெரியும். அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும். ஒன்றோ இரண்டோ அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றால் போல் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வருகின்ற மார்கழி மாதம், அதுவும் அனுமன் ஜெயந்தியோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் பலன் பல மடங்கு கிடைக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிழமையாக திகழ்வது தான் வெள்ளிக்கிழமை. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள், அதுவும் மார்கழி வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்து விடுங்கள். இப்படி செய்வதால் மகாலட்சுமி உங்களுடைய வீட்டில் எழுந்தருளி நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாள். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்கள் அவை அனைத்தும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாகவே திகழ்கிறது. முதலாவதாக கல்லுப்பு, இரண்டாவது கிராம்பு, மூன்றாவது நெய், நான்காவது பச்சை கற்பூரம். இவை அனைத்துமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம். இவற்றை யார் ஒருவர் அவருடைய வீட்டில் நிரந்தரமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமியின் அருள் என்பது தாராளமாக கிடைக்கும். இந்த பரிகாரத்தை வீட்டிற்குள் செய்யக்கூடாது. வீட்டு நிலைவாசல் படியில், அதுவும் நடுவில் தான் செய்ய வேண்டும். நிலைவாசலில் தான் அஷ்டலட்சுமிகளும் குடியிருக்கிறார்கள். மேலும் குலதெய்வம் குடியிருக்கிறார்கள். அதனால் அந்த இடத்தில் நாம் செய்யும்போது நம் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்குவதோடு அஷ்டலட்சுமி மற்றும் குலதெய்வம் வீட்டிற்குள் வருவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிறிய அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நிறைய கல்லுப்பை பரப்பிக்கொள்ளுங்கள். அந்த கல்லுப்பை சுற்றி 7 கிராம்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த கிராம்புகள் நல்ல கிராம்பாக இருக்க வேண்டும். அதற்கு நடுவே 1 ஸ்பூன் அளவிற்கு நெய் ஊற்றி அதற்கு மேல் 2 துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து இதை ஏற்றிவிட வேண்டும். எவ்வளவு நேரம் வரை அது எரிகிறதோ அவ்வளவு நேரம் அது எரியட்டும். அது எரிந்து முடித்த பிறகு மறுநாள் காலையில் மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை ஓடுகின்ற நீரில் போட்டுவிட வேண்டும். இந்த முறையில் நாம் வெள்ளிக்கிழமை அன்று இரவு பச்சை கற்பூரத்தை வைத்து எரிப்பதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் படிப்படியாக விலகும். அதுவும் நீங்கள் தூங்கப் போவதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு தூங்கப்போங்கள். மகாலட்சுமி மற்றும் குலதெய்வம் இவர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதுடன் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.